மக்கள் மத்தியில இவ்வளோ ஒரு எப்படி சொல்றது வக்கரம்னு சொல்றதா ஒரு ஒரு மாதிரியா இருக்காங்க. ஏன் சொல்லிட்டுங்களா? ஒவ்வொரு நாள் நான் வாரத்துல உட்காரும் அந்த நாட்கள்ல நான் யோசிப்பேன், நான் ஏன் இந்த ஃபீல்டுல வந்தேன். தப்பா யோசிக்க மாட்டேன். ஒருத்தர் கதையும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்க வேணும் எனக்கு வசியம் பண்ணித்தாங்க, அவங்கள என்கிட்ட அனுப்புங்க, இப்படி வசியம் பண்ணித்தாங்க, இவன் நல்லா இருக்கிறானே, நான் நல்லா வேலை, என் அண்ணங்காரன் நல்லா இருக்கிறானே, அவன் செத்துட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அமாவாசையில பிறந்திருக்கீங்க, உங்களை ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணா நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஐ மீன் அவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. இல்ல இப்ப நான் அமாவாசையில பிறந்திருக்கேன், என்ன ஒரு ஆண் மகன் கல்யாணம் பண்ணா அவன் நல்லா இருப்பான்றாங்க. இது உண்மையா அப்படின்னு பார்த்தா ஜாதகம் இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு. அதனால இதெல்லாம் அமாவாசையில ஒருத்தர் பிறந்து ஒருத்தர் கல்யாணம் பண்றது அப்படிலாம் இல்ல. ஒருத்தவங்க பௌர்ணமியில பிறந்திருப்பாங்க, 4 லட்சம் சிம்ம ராசியில பிறந்திருப்பாங்க. சிம்ம ராசிக்கும் அமாவாசைக்கு என்ன கனெக்ஷன்? அண்ணா நகராண்ட வரேன், ரிட்டர்ன் இன்னைக்கு போயிட்டு மறுநாள் வரேன். எத்தனை மணிக்கு வரேன்? 4:30 மணிக்கு அண்ணா நகராண்ட ரவுண்டர் ஆண்ட நிக்கிற சிக்னல் ஆண்ட போன் வருது. போனை எடுத்தா ஒன்னே இல்ல, அப்பா இது பண்றாங்க, வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்றாங்க அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா இவ்வளவு சீக்கிரம் அந்த அம்மா எனக்கு அவ்வளவு ஒவ்வொரு விஷயமும் பண்றாங்க அப்படின்னும் போது அந்த அம்மாவாசைனால அந்த அம்மா தான் நான் அடிச்சு சொல்லுவேன். என்னை பொறுத்திருக்கோம் அமாவாசைனா மேல் மலைன்னு ஒரு மட்டும் தான் அடிச்சு சொல்லுவேன். அந்த அம்மா இல்லைன்னா நான் இல்லம்மா. இதுதான் உண்மை. உங்களுக்கே எதனா பிரச்சனையா, உங்களுக்கும் பிரச்சனையா, செய்வின காசு பணம் எதுவுமே இல்லையா, பரவாயில்ல விட்டுருங்க. அமாவாசைக்கு ஒரு நாள் போயிட்டு அந்த தெப்பங்குளத்துல போயிட்டு குளிச்சுட்டு ஏஞ்சிட்டு போயிட்டு ₹1 கற்பூரம் ஏத்திட்டு வாங்க. அடுத்த வருஷத்துல நீ தான் பணக்காரன், உனக்கு எந்த ஒரு கெட்ட சக்தியும் வராது. நீ வந்துட்டாலே உனக்கு செய்வின பிரச்சனை, செய்வின கோளாறு, ஏவல், குட்டி சத்தம் எதாலும் போயிட்டுரும். அவ்வளோ ஒரு பவர் அந்த அம்மாவுக்கு, அந்த மண்ணுக்கு. நம்ம கால வைக்கும் போதே நம்மள காட்டி குத்துறோம், இதுதான் நீ, இந்த பேய் தான், அதுதான் நீ, இந்த மாதிரி ஆள் தான் நீன்றதை காட்டி குத்துறோம் வெட்ட வெளிச்சத்துக்கு. ஏன்னா அந்த மண்ணில நிக்க முடியாது. நார்மலா நின்னாலே நம்மளுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கும். நார்மல் பீப்புள்ஸ்க்கே பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு நம்மளுக்கு ஒரு ஆக்ரோஷமா இருக்கும் அந்த கோயிலுக்குள்ள போகும்போது. மக்கள் மத்தியில இவ்வளோ ஒரு எப்படி சொல்றது வக்கரம்னு சொல்றதா ஒரு ஒரு மாதிரியா இருக்காங்க. ஏன் சொல்லிட்டுங்களா? ஒவ்வொரு நாள் நான் வாரத்துல உட்காரும் அந்த நாட்கள்ல நான் யோசிப்பேன், நான் ஏன் இந்த ஃபீல்டுல வந்தேன். தப்பா யோசிக்க மாட்டேன். ஒருத்தர் கதையும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்க வேணும் எனக்கு வசியம் பண்ணித்தாங்க, அவங்கள என்கிட்ட அனுப்புங்க, இப்படி வசியம் பண்ணித்தாங்க, இவன் நல்லா இருக்கிறானே, நான் நல்லா வேலை, என் அண்ணங்காரன் நல்லா இருக்கிறானே, அவன் செத்துட்டோம். இப்படி ஒருத்தர் கேட்கும் போது நான் யோசிப்பேன், நம்மளும் ஒரு குடும்பத்துல இருக்கிறோம், நம்ம அதுதான் நம்மளோட விஷயம், நம்ம அந்த இடத்துல இருக்கோமா, அந்த விஷயத்த அங்கேயே அந்த படிக்கட்டுலயும் இறங்கிட்டு விட்டுட்டு வந்துடணும். அது நம்ம மைண்ட் செட்ல போட்டோம், நம்ம அமாவாசைக்கு பைத்தியம் ஆயிடும், தானே சூரிய நம்மளே வச்சுக்கிற மாதிரி ஆயிடும். அந்த விஷயத்த அங்கங்க விட்டுட்டு வந்துடும். ஆனா மிகப்பெரிய தப்பு, இன்னும் போட்டி பொறாம அது இருந்தா தாங்க உலகம் சீக்கிரம் அழிய முடியும். அப்பதானே கடவுள் கணக்கு எடுத்துட்டே இருப்பாரு, ஒருத்தர் போ, ஒருத்தர் மேல வா, நீ போ மேல வா அப்படின்ற ஒரு விஷயம். பொதுவா அமாவாசையில பிறக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க. அவங்களுக்கு பேசிக்கலாவே ஒரு ஆளுமை திறமை இருக்கும், பவர்ஃபுல்லா இருப்பாங்க, பேச்சுல ஒரு அவங்க பேசினாங்கன்னா ஒரு 10 பேராவது கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. பட் ஒரு சில பேர் சொல்லுவாங்க அமாவாசையில பிறந்தா திருடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல எது உண்மை? ஏன்னா பெரிய பெரிய செலிபிரிட்டிஸா இருக்கட்டும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், மிகப்பெரிய பாலிட்டிஷியன் அமாவாசையில பிறந்தவர்லாம் இருக்காங்க. சோ அமாவாசையில பிறந்தா என்ன பெனிஃபிட்? அமாவாசையில பிறந்ததுன்னு பாத்தீங்கன்னா மேல கடவுள் முதல்ல கேட்பாரு, இந்த நாள்ல உன்னை நான் அனுப்புறேன், எனக்கு நீ மேல உன் குடும்பத்துல இருந்து யாரை அனுப்புறேன்னு கேட்பாராம். அதுக்கு அந்த குழந்தை சொல்லும், நான் போனவொடனே எங்க அப்பாவை அனுப்புறேன், எங்க அம்மா பிறந்த உடனே என்னையே எடுத்துக்கோ, நீ கொடுக்குறாம கொடுத்துட்டு என்னையே எடுத்துக்கோ. அந்த குழந்தை வாக்கு கொடுக்கும், என்னையே எடுத்துக்கோ, எங்க தாத்தாவை எடுத்துக்கோ, எங்க அப்பா அம்மாவை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும். அந்த கடவுளை ஏத்துக்கினா அந்த குழந்தைய அனுப்பிச்சிடுவார். இதுல யார் வேணுமோன்றத அந்த குழந்தை முன்கூட்டியே சொல்லிட்டு வந்து, சில பேர் பார்த்துருப்பீங்க, மாசமா இருக்கும் போது அம்மா இறந்துருவாங்க, குழந்தை பேர்த்து அப்பா போயிடுவார், பாதியில 5ஆம் மாசம் 6ஆம், பாட்டி இறந்துருவாங்க, தாத்தா இறந்துருவாங்க. இந்த விஷயம் உண்மையில இருக்கு. சரிங்க, இறந்த உடனே அவங்க மேலோகத்துக்கு போயிடுவாங்க. ஏன்னா கடவுள் குழந்தையோட இதுவை சொன்ன உடனே கடவுளை ஏத்துக்கின்னு அது வழி நடத்தி சென்றார். சரிங்களா? இது முடிஞ்ச உடனே நாளாவ படிப்பு நல்லா இருக்கும், படிப்பு நல்லா இருக்கும், சம்பாதிக்கிற திறமை அதிகமா இருக்கும், குருட்டு புத்தி அதிகமா இருக்கும். அதுதான் திருட்டு புத்தின்னுவாங்க. ஏன்னா எப்படி போலாம், எப்படி இருக்கலாம், என்ன பண்ணலாம், அவங்க தயவுல அவங்க பொழிச்சுன்னு போயிடுவாங்க. ஏமாத்த செய்தும் செய்வாங்க,
எப்படி வாழணும்ட்டு செய்வாங்க. ஏமாத்துறதுக்கு ஒரு திறமை இருக்கணும்ல. அதுதான் சொல்றேன். அந்த மாதிரி விஷயம் எல்லாம் நிறைய இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, ஒரு தெய்வ கலாச்சாரம். இப்போ வந்து அமாவாசையில பிறந்தவங்க ரொம்ப பவரா இருப்பாங்கன்னு சொன்னாங்கல்ல. இன்னொன்னு அடுத்த கேள்வி என்னன்னா, அமாவாசையில பிறந்த ஆளுங்களை லைக் பொண்ணா இருக்கட்டும் இல்ல பையனா இருக்கட்டும், அவங்கள வந்து யார் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ அவங்க வந்து நல்லா இருப்பாங்க அப்படின்றாங்க. உண்மையா? அமாவாசையில பிறந்தவங்கள கல்யாணம் பண்ணா நல்லா இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அமாவாசையில பிறந்திருக்கீங்க, உங்களை ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணா நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க, ஐ மீன் அவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. இல்ல இப்ப நான் அமாவாசையில பிறந்திருக்கேன், என்ன ஒரு ஆண் மகன் கல்யாணம் பண்ணா அவன் நல்லா இருப்பான்றாங்க. இது உண்மையா? அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தா ஜாதகம் இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு. அதனால வந்து இதெல்லாம் அமாவாசையில ஒருத்தர் பிறந்து ஒருத்தர் கல்யாணம் பண்றது அப்படிலாம் இல்ல. ஒருத்தவங்க பௌர்ணமியில பிறந்திருப்பாங்க, 4 லட்சம் சிம்ம ராசியில பிறந்திருப்பாங்க. சிம்ம ராசிக்கும் அமாவாசைக்கும் என்ன கனெக்ஷன்? அப்படி இல்ல, இதெல்லாம் வந்து தெய்வ கலாச்சார விஷயங்கள். அதுதான் நான் கேட்கணும்னாங்க. அமாவாசையில பிறந்த ஒரு சில ராசிக்காரர்கள் வந்து ஆன்மீகத்துல ஈடுபாடு இருக்கும். ஆன்மீகத்துல வரணும்ன்ற ஒரு ஈடுபாடுங்களா? அப்படிலாம் கிடையாது. ராசின்றது பொது. இந்த ராசி விருச்சகம், சிம்மம், மேசம், ரிஷபம் அப்படின்ற சில ராசிகள் இருக்கு. அந்த 12 வகை ராசிகள் இருக்கும் போது இவங்களுக்குள்ளேயே குறிப்பிட்டு வந்துடும். முன்னோர்ல இருந்து இவங்களுக்கு அடுத்தது இது. குடும்பத்திலே ராசிங்க மாறி மாறி வரும். இப்போ ஒரு 5 பேர் இருக்கோம்னா அந்த 5 பேருக்கும் ஒரே ராசியே இருக்காது, மாறி மாறி இருக்கும். ராசிலேயே வேறுபாடுலாம் இருக்கும். 4 திதி, நட்சத்திரம், பிறந்த நாள், சரிங்களா, இதெல்லாம் கணிச்சு கொடுப்பாங்க. இது வந்து இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் இருக்காது. ஏன்னா எல்லாமே மாறும். ஒருத்தவங்க பிறக்கும் போது அவன் தலையெழுத்தையே மாத்தி எழுதி அனுப்பும் போது 4 நட்சத்திரம் மட்டும் ஒன்னா எழுதி அனுப்பும். அமாவாசையில பிறந்தவங்களுக்கு ஆன்மீகத்துல நாட்டம் இருக்கும்ன்றீங்களா இல்ல இருக்காதுன்றீங்களா? சரி, என்னுடைய கேள்வி, அமாவாசையில இந்துஸ் மட்டும் தான் பிறப்பாங்களா? கிறிஸ்டியன்ஸ், முஸ்லிம்ஸ் அப்படின்னு இருக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்க அதுவும் கடவுள் தான் அவங்க சைடுல இருக்கும். ஆனா அவங்களுக்கு அது வந்து எப்படி சொல்லணும்னா, அமாவாசைன்னு பாத்தீங்கன்னா அவங்களும் ஜெபம் பண்ணுவாங்க. இவங்க பாத்தீங்கன்னா அமாவாசையில நமாஸ் படிப்பாங்க. இவங்களுக்கு இது அமாவாசையில பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துல ஒரு 95% ஆச்சு இருப்பாங்க. அந்த 5%. ஆனா சில வாழ்க்கை மாற்றம் சில விஷயம் போகும்போது அது அவ்வளோ இருக்காது. அதாவது பாத்தீங்கன்னா பிரம்மனுக்கே பித்து பிடிச்ச, சிவனுக்கே பித்து பிடிச்ச நாள் இது. அதுதான் அந்த மயான கொலை, சரிங்களா? சிவராத்திரி முன்னாடி மசான கொலை 2வது நடக்கும். அன்னைக்கு வந்து அவருக்கே பித்தம் பிடிச்ச நாள். அப்படிங்கும் போது சாதாரண மனிதங்க நம்மளுக்கும் நேரம் காலம் எல்லாமே வெவ்வேறு மாதிரி இருக்கும். அதுக்கு இதுக்கெல்லாம் அவ்வளோ இது கிடையாது. அதான் நான் காமிச்ச வழி இதுதான், இதை விட்டு நீ கரெக்டா மாறி போயிட்டேன்னா உன்னோட வழியை நீ தேர்ந்தெடுக்க முடியாது. இப்போ அமாவாசையில பிறந்தவங்க இப்ப செய்வினையில பாதிக்கப்பட்டதா இருக்கட்டும், இல்ல ஏவல்ல பாதிக்கப்பட்டவங்க, இல்ல மனநிலை இவங்க ஒரு மாதிரி ஆக்ரோஷமா இருப்பாங்க, இல்ல ஒரு மாதிரி இருப்பாங்க. சோ அந்த மாதிரி வராம இருக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வீட்டுல பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதோட, வாரமான கோயிலுக்கு போங்க. ஒரு கனி எடுத்து வெள்ளிக்கிழமைனா நம்ம உடம்ப ஏத்தி இறக்கி சூளத்துல ஆயத்தப்படுத்திட்டு வாங்க. ரொம்ப நல்லா இருக்கும், ரிலீஸா இருக்கும். நம்மளுக்கு யாரா எதனா செஞ்சா கூட அவ்வளவு சீக்கிரம் வந்து கிட்ட நெருங்காது. நம்மளுக்கு யாரும் செய்யக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாதுன்னா நம்ம தெய்வத்தை மட்டும் தான் வழிபடணும், வேற வழியே கிடையாது. இப்ப பொதுவா வந்துட்டு எங்களை மாதிரி பெண்கள் இப்ப நாங்க 4 இடத்துக்கு போறோம் வரோம், இப்ப எங்களுக்கு கந்திஷ்டி அதிகமா இருக்கும். சோ அந்த இதுல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு என்ன பண்றது? கந்திஷ்டின்றது பொதுதானே எல்லாருக்கும். இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு செயினோ இல்ல ஒரு நகையோ போட்டு இது பண்ணும் போது நம்மளுக்கு நிறைய விஷயம் இருக்கு. அதனால பார்த்து போட்டி போடுவாங்க. நீங்க ஒரு ஃபங்க்ஷன் போறீங்க, ஒரு திருமணத்துக்கு போறீங்க, எதனா போறீங்கன்னா பாரு இவ்வளவு போட்டு வராங்க. அப்பெல்லாம் அதெல்லாம் அந்த இடத்துல உங்களை வந்து அவங்க மட்டும் தான் பார்ப்பாங்கன்னு கிடையாது. ஆனா உங்களுக்கு தெரியும் நான் இவ்வளவு ஆடம்பரமா வர போறேன்றது உங்களுக்கு தெரியும். ஆனா உங்க சுத்திக்கிறவங்க உங்க கூட வரவங்க வரைக்கும் பார்ப்பாங்க, பாரு இவங்க எப்படி இருக்காங்க. அதனால ஒருத்தர் பார்வை மட்டும் உங்க மேல படாது, அவங்க சுத்திக்கிறவங்க அனைவரும் உங்க மேல பார்வைப்படும். அது இல்லாம நகையோட பெண்கள் அழகு எப்பயுமே, நகை போட்டாதான் அழகுன்னு இல்லை, சரிங்களா? அப்ப என்ன பண்ணோம், நம்ம ஒரு திருமணமோ ஒரு நிகழ்ச்சியோ எதுக்கு போயிட்டு வந்தாலும் நம்ம அழகா போயிட்டு வெளில வரோம், நம்மளுக்கு தெரியும். அப்ப என்ன பண்ணோம், கல்லுப்பு எடுத்துக்கணும். கல்லுப்பு ஒரு புடி எடுத்து நம்ம வீட்டுக்கு வந்தோடனே நம்ம குடும்பத்தோட சுத்தி ரெஸ்ட் ரூம்லயோ இல்ல அந்த கை கழுவுற சிங்க் அங்க போட்டு தண்ணியை ஓபன் பண்ணி விட்டீங்கன்னா ஓகே, நார்மல். இப்போ சில பேர் வந்து சுத்தி போடுறது கூட வயதானவங்களை இல்ல பெரியவங்களை தான் கூப்பிடுவாங்க, மீன் வெளியாளுங்களை கூப்பிடுவாங்க. இப்போ நம்மள செல்ஃபா சுத்தி போட்டுக்கலாமா? அதுதான் தப்பு. இதை நான் சொல்ல நினைச்சிருந்தேன். ஏன்னா எனக்கு பிரச்சனைனா நான் தெய்வத்துக்கிட்ட போறேன், புரியுதுங்களா? அப்ப என்ன பண்ணோம், அதுக்கான தீர்வு அங்க இருக்கும், அந்த ஆலயத்துல இருக்கும், அதுக்கான நபர்கள் அங்க இருப்பாங்க. இவங்க கிட்ட தான் போனோம், இவங்க தான்.
உனக்கு ஒரு பிரச்சனை உன்னால முடிக்க முடியும்னா ஆலயத்துக்கு வர எங்களை மாதிரி ஆட்கள்கிட்ட வர, நீயே அதை சுத்தி போட்டேன்னா அப்புறம் எதுக்கு? நீ பண்ணா கூட அது வேஸ்ட். அந்த பணம் 10 ரூபா வேஸ்ட், ஒரு பழம் 10 ரூபா வேஸ்ட், பலிக்காது, பலன் இல்லை. நான் யாரோ தெரியல, அந்த 10 ரூபா நீ கொடுத்துட்டு நான் அவனுக்கு சுத்தி போறேன்னா எங்க இருந்தாலும் நல்லா இருப்பான், என் வாயில இருந்து வருதுல அந்த 10 ரூபாய்க்கோசம். அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கு. தயவு செஞ்சு நீங்க போனீங்கன்னா ஆலயத்துல நீங்க சுத்தி போடாதீங்க. ஏன்னா அதுக்கான ஆளுங்க இருப்பாங்க. இது வந்து வியாபாரம் கிடையாது. உங்களுடைய வலி, கை கால் வலி, உங்களுடைய பிரச்சனை, அதனாலதான் திருநங்கைகள் இருக்காங்க, சரிங்களா? கோயில் பூசாரிங்க இருக்காங்க. அந்த மாதிரி இடத்துல வந்து அவங்க கையில கொடுத்தீங்கன்னா அவங்க சுத்தி போடுவாங்க. ஏன்னா அவங்க 24 மணி நேரம் அந்த ஆன்மீகம், அந்த கடவுள், அந்த கருவறையில இருந்து தொட்டு வணங்கி செய்யறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் அவங்களுக்கு அந்த வைப்ரேஷன் இருக்கும், நல்லா இருக்கும். அதை நம்ம சுத்தி ஏற்றி போட்டா ஒரு ரிலாக்ஸா இருக்கும், நிம்மதியா இருக்கும். நம்ம ஏதோ போனோம் சாமி பார்த்தோம், சாமி பார்த்தாலும் நிம்மதி தான். அதுக்கு நம்ம சுத்தி போட்டாதான் சார். அதே மாதிரி சாமியை சுத்திட்டு வந்துட்டு நம்ம வெளில வந்து சுத்தி போடக்கூடாது. நம்ம கோயில் என்ட்ரி ஆன உடனே என்ட்ரன்ஸ்லயே சுத்தி போட்டுதான் உள்ளே போகணும். சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்து சுத்தி போடுறவங்களும் இருக்காங்க, அது தப்பு. சுத்தி போடணும்னா முதல்ல நம்ம ஒரு பழம் வாங்கிட்டு கோயில் உள்ள செல்றதுக்கு முன்னாடியே சுத்தி போட்டுதான் உள்ளே போகணும். ஏன்னா நம்ம உள்ள போயிட்டு வெளில வர்றது வேஸ்ட். சாமியை பார்த்து நம்ம சாமி மிஞ்சி நம்மளுக்கு என்ன இருக்கு? அந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய இருக்கு. அமாவாசைக்கு பொதுவா வந்து எல்லாரும் சுத்தி போடுறாங்க இல்லையா? அதுவும் இந்த பூசணிக்காவை சுத்தி போடுவாங்க. சோ அவங்கவுங்க இந்த லெமன் சுத்தி போடுவாங்க. ஆக்சுவலா அமாவாசையில ஏன் சுத்துறோம்? அமாவாசையில பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்னதான் இது நண்பரா இருந்தாலும் சரி, சொந்தமா இருந்தாலும் சரி, பக்கத்துல இருக்கலாம் சரி, இப்ப நான் ஒரு பிசினஸ் பண்றேன்னா அந்த இடத்துல 1000 பேர் வந்துட்டு போவாங்க. அதாவது என் பிசினஸ் ரீதியா வந்துட்டு போவாங்க. அது எதிர்க்க பரவாயில்ல, நல்ல வருமானம் வந்து போல நல்லா சம்பாதிக்கிறாங்க. நான் என்ன பண்ணுவேன், அந்த பிசினஸ் வச்சு கார் வாங்குவேன், பைக் வாங்குவேன், ஜுவல்லர்ஸ் வாங்குவேன், இந்த மாதிரி நிறைய விஷயம். பரவாயில்ல, நல்லா சம்பாதிக்கிறேன். அப்போ கண்ட்ரிஸ்டி ஆகும். அதனால வந்து படுத்து அழிஞ்சவங்களும் இருக்காங்க. நம்ம நல்லா தானே சம்பாதிக்கிறோம், நம்ம சாமி கும்பிடுறோமே. அதனால தான் அந்த ஒரு நாள் நம்ம 1000 சம்பாதிச்சாலும் அந்த 500 ரூபாய்க்கு வந்து நம்ம கொச்சப்படுத்திடுறோம். நம்ம நல்லா தானே இருக்கிறோம், நம்மளுக்கு என்ன இருக்குது? அந்த ஒரு அமாவாசையை நம்ம தவிர்க்க கூடாது. அதனாலதான் எந்த கடைகளையும் பாருங்களேன், அமாவாசை ரோட்ல பூசணிக்காய், தேங்காய், எலுமிச்சப்பழம், ஆட்டு தும்பட்டிக்காய், ஊமத்தக்காய், இது எல்லாத்தையும் போட்டு உடைப்பாங்க. உடைக்கிறது அவ்வளோ நல்லது. சில பேர் பாத்தீங்கன்னா அமாவாசைக்கு பூசணிக்காய் உடைக்காம அதை அப்படியே 2 அறுத்து தடவி வச்சிருவாங்க. அந்த மாதிரி வைக்கிறது ரொம்ப தப்புன்னு உண்மையா? அதாவது பாத்தீங்கன்னா 2 விஷயம் இருக்கு. பூசணிக்காய் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்ல கட் பண்ணி அதுல குங்குமம் போட்டு சில்லறையை வந்து அவங்க தலையை சுத்தி கொடுக்க சொல்லுவாங்க. யார் சுத்துறாங்களோ அந்த சில்லறையை போட்டு சுத்தி உடைக்கிறது ஒரு ரதம், சரிங்களா? 2வது பூசணிக்காய் ஓப்பனே பண்ணாம குங்குமம் தடவி, மஞ்சள் தடவி, குங்குமம் போட்டு வச்சு அப்படி உடைக்கிறவங்களும் இருக்காங்க. 3வது வந்து கட் பண்ணிட்டு, இப்ப நீங்க சொன்னீங்க இந்த சைடு மஞ்சள், சைடு குங்குமம், இப்படியே சுத்திட்டு இப்படியே வச்சிருவாங்க. நம்ம நார்மலான்றோம், நம்ம தான் ஒன்னொன்னா பிரிக்கிறோம். இது தப்பு அது தப்பெல்லாம் கிடையாது. நம்ம நார்மலா சுத்தி போட்டு அதை உடச்ச உடனே அது நரோட்ல இருக்குதா, அந்த 2த்தையும் பாகத்தை எடுத்து இந்த சைடு வச்சிருவாங்க. நம்ம மனசு தாங்க காரணம். ஏன் அது அமாவாசைக்கு எல்லாம் சுத்தி போடணும்னு அப்படியே அலமோதுறாங்க? ஏன் அன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷலா ஏதாவது இருக்கா? அதுதான் அந்த அமாவாசை தான் மேல் மலையனூர் அம்மா, சரிங்களா? பேய், பில்லி, சூனியம், ஏவல், காத்து, கருப்பு, குட்டி சாத்தா, எதப்பட்ட தீய சக்தி இருந்தாலும் சரி, அந்த அம்மா அதான் அமாவாசை நாயகின்னு அவளுக்கு பேரே. அவ்வளோ ஒரு இது உக்குறோம், அவ்வளோ மிஞ்சி எதுவுமே கிடையாது. அந்த அமாவாசைக்கு நான் மலையனூர் போயிட்டு வந்தேன்னா நான் நினைச்சது நடக்கும். நானும் இல்லை, அது யாராலும் சரி, உண்மையா மனசார வேண்டிட்டு போயிட்டு எனக்கு இது நடக்கணும், இதை பண்ணணும், என்னை நீ தான் பார்க்கணும்னு நினைச்சா உண்மையாலே சொல்றேன், அந்த மாதிரி இருக்கும் விஷயங்கள். ஒவ்வொன்றும் நம்ம வாழ்க்கையில அற்புதமா இருக்கும். நம்ம அதை விட்டுட்டு போட்டி பொறாம இவாளின்னு அவாளின்னா நம்ம அழிஞ்சிருவோம் சீக்கிரமா. அந்த மாதிரி அதுதான் விஷயம். அதுவும் அந்த அமாவாசை தான் ஊஞ்சல். அந்த ஊஞ்சல் பாக்குறது அவ்வளோ அவ்வளோ ரொம்ப நல்லது. அமாவாசை போய் அந்த மலையனூர் அம்மா காலடி மண்ணை வச்சுட்டு வந்துட்டாலே நம்ம என்னவோ கோடி ரூபாய் சம்பாதிச்ச மாதிரி சந்தோஷம் ஃபீலிங் இருக்கும். ஆனா நம்ம வரத்துக்குள்ள நல்ல செய்திலாம் நடக்கும். எனக்கு இந்த அமாவாசைக்கு நடந்தது, நம்புவீங்களா? என்ன நடந்ததுன்னா, எங்க அப்பாவுக்கு வந்து அட்டாக் வந்துச்சு, மைல்டு அட்டாக். அந்த அட்டாக் வந்தோடனே ஹாஸ்பிட்டல் போய் சேர்க்குறாங்க. சேர்த்துட்ட உடனே இல்லை இது பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு. நான் பயந்து என்ன பண்ணிட்டேன், மறுநாள் அமாவாசை இன்னைக்குன்னா நாளைக்கு சொல்கிறாங்க. சரி நம்ம போய் அவர் சேர்த்துட்டு ஃபேமிலியெல்லாம் விட்டு எனக்கு மனசு ஒரு மாதிரி இருக்குது, நான் கோயிலுக்கே போகலையே, மசாலா கொள்ளா நீ கூட கோயிலுக்கு போகலான்ட்டு காரில் நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கிளம்பி போயிட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு, அமாவாசை கூட்டமாக இருக்கும், ஈஸியாக சாமி பார்த்தேன்.
ஈஸியா மாலை கிடைச்சது. எல்லாமே அப்படி அப்படி கிடைச்சது. நான் லைன்ல நிக்கல, எதுவுமே பண்ணல. ஆனா அவ்வளவு கூட்டத்துலயும் எனக்கு எல்லாமே வந்து என் கையில வந்து சேர்ந்தது. என்ன ஒரு விஷயம்னா, எங்க அப்பாவுக்கு ஆப்ரேஷன் தாங்கல, அதுதான் என் முதல் டார்கெட்டா அங்க வச்சுட்டு வந்தேன். நான் இங்க இருந்து போறதுக்கு நல்ல நீ சொல்லணுன்ற. நான் அண்ணா நகராண்ட வரேன் ரிட்டர்ன். இன்னைக்கு போயிட்டு மறுநாள் வரேன். எத்தனை மணிக்கு வரேன்? 4:30 மணிக்கு அண்ணா நகராண்ட ரவுண்டர் ஆண்ட வந்து நிக்கிற சிக்னல் ஆண்ட போன் வருது. போனை எடுத்தா ஒன்னே இல்லை, அப்பா இது பண்றாங்க, வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்றாங்க அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா இவ்வளவு சீக்கிரம் வந்து அந்த அம்மா எனக்கு வந்து அவ்வளோ ஒவ்வொரு விஷயமும் பண்றாங்க அப்படின்னும் போது அந்த அமாவாசைனால அந்த அம்மா தான் நான் அடிச்சு சொல்லுவேன். வேற எதுவுமே கிடையாது. என்ன பொறுத்து அது என்ன வேணாலும் இருக்கட்டும், அது கீதையிலையும் பகவதிலையும் என்ன வேணாலும் குரான்ல கூட எழுதிருக்கோம். என்னை பொறுத்து இருக்கும் அமாவாசைனா மேல் மலைன்னு ஒரு மட்டும் தான் அடிச்சு சொல்லுவேன். அந்த அம்மா இல்லைன்னா நான் இல்லம்மா. இதுதான் உண்மை. கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். உங்களுக்கே எதனா பிரச்சனையா, உங்களுக்கும் பிரச்சனையா, செய்வின காசு பணம் எதுவுமே இல்லையா, பரவாயில்ல விட்டுருங்க. அமாவாசைக்கு ஒரு நாள் போயிட்டு அந்த தெப்பங்குளத்துல போயிட்டு குளிச்சுட்டு ஏஞ்சிட்டு போயிட்டு ₹1 கற்பூரம் ஏத்திட்டு வாங்க. அடுத்த வருஷத்துல நீ தான் பணக்காரன். உனக்கு எந்த ஒரு கெட்ட சக்தியும் வராது. உண்மையிலே மேல் மலையனூரா நீ போயிட்டு அந்த குளத்தங்கல்ல போயிட்டு குளிச்சுட்டு அந்த அம்மாவை போய் தரிசனம் பார்த்துட்டு நீ வந்துட்டாலே உனக்கு செய்வினை பிரச்சனை, செய்வினை கோளாறு, ஏவல், குட்டி சத்தா எதா இருந்தாலும் போயிட்டுரும். அவ்வளோ ஒரு பவர் அந்த அம்மாவுக்கு, அந்த மண்ணுக்கு. நம்ம காலை வைக்கும் போதே நம்மளை காட்டி குத்துறோம். இதுதான் நீ, இந்த பேய் தான், அதுதான் நீ, இந்த மாதிரி ஆள் தான் நீன்றதை காட்டி குத்துறோம் வெட்ட வெளிச்சத்துக்கு. ஏன்னா அந்த மண்ணில் நிற்க முடியாது. நார்மலா நின்னாலே நம்மளுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கும். நார்மல் பீப்புள்ஸ்க்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு நம்மளுக்கு ஒரு ஆக்ரோஷமா இருக்கும் அந்த கோயிலுக்குள்ள போகும்போது. எதனா ஒன்று பின்தொடர்ந்து வந்துச்சுன்னா அங்க அந்த இடத்துல அந்த பாட்சா வேலை செய்யாது. அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கு அமாவாசைலாம். மிக்க மகிழ்ச்சி. அதாவது வழக்கம் போல இன்னைக்கும் நீங்க வந்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதுவும் நாங்க அமாவாசையை பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டோம். ரொம்ப இலாபரேட்டா மக்களுக்காக சொன்னீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி.